தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தார். அல்லாஹுடைய கட்டளைகளை நிறைவேற்றும் பொழுதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிலைமைகளை மாற்றக்கூடியவனாக இருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சொல்வார்கள், வாழ்க்கை நெருக்கடியை சொல்வார்கள். அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் இமான் ஜமாத்தோடு உங்களுடைய தொழுகையை பேணுதலாக தொழுதுவாருங்கள், அல்லாஹு தஆலா உங்களோட வாழ்க்கை நெருக்கடியை நீக்குவார். இந்த குர்ஆன் ஆயத்தை ஓது காட்டுவாங்க. வஹ்முர் அஹ்லக பிஸ்ஸலா வஸ்தபிர் அலைஹா, நபி உங்களோட சேர்ந்திருக்கிறவங்களுக்கு தொழும்படி ஏவுங்க, அதில் நீங்கள் பேணுதலாக பொறுமையாக இருங்க. லா நஸ்அலுக ரிஸ்கா, வாழ்க்கை தேவை நான் உங்கள்கிட்ட கேட்கல, நஹ்னு நர்ஸுக், நாங்கள் தான் வாழ்க்கை தேவைகளை தருகிறோம். வல் ஆகிபத்து லித்தக்வா, தக்வா உள்ளவங்களுக்கு கடைசி முடிவு நல்லதாக இருக்கும். மேலான பெரியார்களே சோதரர்களே, அல்லாஹு தஆலா உடைய கட்டளைகளை எடுத்து நடக்கிற மூலமாக, விலக்கல்களை தவிர்த்து நடக்கிற மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முஸ்லீம் உம்மத்துக்கு முன்னேற்றத்தை வச்சிருக்கிறான். தக்வா மூலமாக இந்த முஸ்லீம் உம்மத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முன்னேற்றத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வச்சிருக்கிறான். இன்றைக்கு முஸ்லீம்கள் முழு உலகத்திலேயும் தன்னுடைய கஷ்டம் நீங்க வேண்டும் என்கிறதுக்காக வேண்டி பொறுமை செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பொறுமையோடு அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவது கொண்டுதான், தக்வாவோட வாழும் பொழுதுதான் அவருடைய துன்பங்கள் நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. மேலான பெரியார்களே சகோதரர்களே, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க இந்த கிதாபை எழுதுறதுக்காக வேண்டி 1000 உஸ்தாத்மாரிடத்தில் கல்வி கட்டிக்கிறான். 16 வருஷங்கள் இந்த இல்ம் அடைகிறதுக்காக வேண்டி அவங்க செலவழிச்சிக்கிறாங்க, இந்த புகாரி எழுதுறதுக்காக. அடுத்தது என்னது, 7225 ஹதீஸ்களை மீட்டல் இல்லாமல் ஒவ்வொரு ரக்காத்து 2 ரக்காத் தொழுவிட்டு தான் இதை எழுதிக்கிறான். மேலான பெரியார்களை சோதரர்களே, அப்போ இதை எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க எழுதிக்கிறாங்க. ஆரம்பத்தில் அவங்களுக்கு கண் பார்வை இல்லாமல் இருந்துச்சு, தன்னுடைய தாயுடைய துஆ மூலமாக அவங்களுக்கு கண் பார்வை கிடைச்சி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுக்கு பின்னால் இந்த புகாரியுடைய கிதாபை சியாவு சித்தாவில் முதலாவது கிதாபை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கினான். இதுவும் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியமாக இருக்குது. இப்போ நான் வாசித்த ஹதீஸில் அபி இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, நான் ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட இருந்தேன். இப்போ அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொண்ட கஸ்வா எத்தனை? அப்போ அவங்க சொல்கிறாங்க 17ன்னு சொன்னாங்க. அதுக்கு பின்னால் நீங்கள் எத்தனையில் கலந்து கொண்டீங்க? அப்போ அவங்க சொன்னாங்க 17ல் தான் நான் கலந்து கொண்டேன். அப்போ அதில் முதலாவது என்னது? அவங்க சொன்னாங்க அது அல் உசைரத்து அல்லது உசைரன். அப்போ இதை கதாதா ரஹ்மத்துல்லா நான் ஞாபகம் மூட்டினேன். அப்போ அவங்க சொன்னாங்க அது அல் உசைர் தான்னு சொன்னாங்க. மேலான பெரியார்கள் சொன்னதிலே, இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹுடைய பாதையில் போகிறத ஆர்வம் ஊட்டிக்கிறாங்க, தீனை படிக்கிறத, தீனுக்காக வேண்டி நேரம் கொடுக்குறத, தீனுக்காக வேண்டி வெளிக்கிளம்பி சென்றத, மஸ்ஜிதில் உட்கார்ந்து கொண்டு தீனை படிக்கிறத ஆசை ஆர்வம் ஊட்டிக்கிறாங்க. தாங்களும் வெளியாகுவாங்க, சஹாபாக்களையும் வெளியாக்குவாங்க. அவங்களுக்கு படித்து கொடுத்துட்டு பின்னால் சஹாபாக்களை மக்களுக்கு படித்து கொடுக்கும்படியே ஏவுவாங்க. இந்த குர்ஆன ஹதீஸை கேட்குறதுனால உள்ள பிரதிபலன் என்னன்னு சொன்னால், நன்மை செய்கிறதுக்கு ஆசை உண்டாகும், பாவத்தில் வெறுப்பு உண்டாகும், உள்ளம் துனியாவுடைய இருள்களை விட்டுட்டு வெளிச்சத்தின் பக்கம் வரக்கூடியதாக இருக்குது, உள்ளம் தெளிவாகிடும்,
நன்மை செய்கிறதுக்கு ஆசை உண்டாகும், பாவத்தில் வெறுப்பு உண்டாகும், மூட பழக்கங்கள் இல்லாமல் போகும், ஹக்கான தீனை எடுத்துடக்கூடியதாக மாறும். இப்போ நாங்கள் புகாரியை வாசிக்கிறோம், அப்போ இது மூலமாக எங்களுக்கு அரபு தெரியுமென்னு சொல்லி இருந்தால், அப்போ இதில் என்ன விஷயங்கள் சொல்கிறாங்க, வாசிக்கும் பொழுது வாசிக்கிற உலமாக்கள் அதை சுருக்கமாக அதை உங்களுக்கு சொல்லுவாங்க இருந்தாண்டா அது எங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டாகக்கூடியதாக இருக்குது. வாழ்க்கையில் எது அல்லாஹுடைய கட்டளை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கை வழிமுறை எவ்வளவு இருக்குமோ அவ்வளவுக்கு தான் எங்களோட முன்னேற்றம். இதுக்கு அல்லாஹுடைய வார்த்தையின் மீது எங்களுக்கு நம்பிக்கை வரணும், யகீன் வரணும். நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஈமான் கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஈமான்டா என்னது, அன் துமின பில்லாஹ், அல்லாஹுவை நம்புறது. அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் ஹஷ்ர்ல அல்லாஹ்வை பற்றி சொல்கிறான், ஹுவல்லாஹுல்லதி, அவன் அல்லாஹ், லா இலாஹ இல்லாஹு, வணக்கத்துக்கு தகுதியானவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை, ஆலிமுல் கைபி வ ஷஹாதா, மறைவானவற்றை அறிந்தவன், வெளிரங்கமானதை அறிந்தவன், ஓர் ரஹ்மான், தன்னை வணங்குகிறவர்களுக்கும் வணங்காதவர்களுக்கும் உலகத்தில் அல்லாஹ் இறக்கம் காட்டான். ரஹீம், ரஹீமுல் ஆஹிரா, தன்னை வணங்குறவர்களுக்கு மட்டும் அல்லாஹு தாலா இறக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறான். ஹுவல்லாஹுல்லதி லா இலாஹ இல்லாஹு அல் மலிக், அல்லாஹ் தான் உண்மையான அரசன். இன்னொரு இடத்துல அல்லாஹ் நபியை பார்த்து சொல்லும்படி அல்லாஹ் சொல்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எதெல்லாம் மக்களுக்கு சொல்லும்படி சொன்னானோ அதை இந்த உம்மத்துக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும்படி சொல்கிறத அல்லாஹ் கடமையாக்கி வச்சுக்கிறான். குலில்லாஹும்ம மாலிகல் முல்க், நபியை சொல்லுங்க, அரசருக்கெல்லாம் அரசன் அல்லாஹ் தான். துத்தில் முல்க மன் தஷா, நீ நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கிறாய். வதந்தில் முல்க மிம்மன் தஷா, ஆட்சியை நாடியவர்லேருந்து நீ கலட்டி எடுக்கிறாய். ஆட்சி மாறுறதுக்கும் நிலைமைகள் மாறுறதுக்கும் எந்த ஒரு என்னது சம்பந்தமும் இல்லை. ஒவ்வொரு மூமினுடைய ஈமானும் சாலிஹான அமலும் தான் அவருடைய நிலைமைகள் மாறுறதுக்கு காரணமாக இருக்கும். நான் முன்னால் சொன்னது போல சபுரோட தக்குவா விஷயம். அப்போ இந்த கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்குது, இது வந்து தக்குவாவுடைய கலிமா. இப்போ நாங்கள் முஸ்லீம்கள் பொறுமையாக இருந்து தக்குவாவோட இருந்து நாங்கள் சபரோடு இருப்போம்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவோம்னு சொன்னால் நிலைமைகள் மாறும். நோம்பு மாதம் வந்தால் நோம்பு பிடிக்கணும், வசதி உள்ளவங்க இயலாதவங்களுக்கு, வசதி குறைஞ்சவங்களுக்கு ஜக்காத் கொடுக்கணும், வசதி உள்ளவங்க ஹஜ்ஜுடைய மாதம் வந்தால் ஹஜ்ஜுக்கு போகணும், அல்லாஹ்வுடைய கட்டளை எடுத்து நடக்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றணும், 5 நேரம் இமாம் ஜமாத்தோடு தொழணும். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஸல்லல் இஷா ஃபி ஜமாஅத்தின், யார் இஷாவுடைய தொழுகை இமாம் ஜமாத்தோடு தொழுவாங்களோ, வகஅன்னமா காமன் நிஸ்ஃபல் லைல், அவருக்கு பாதி இரவு நின்று வணங்கிய நன்மை கிடைக்கும். ஒமன் ஸல்ல சுபஹ ஃபி ஜமாஅத்தின், யார் சுபுடைய தொழுகை இமாம் ஜமாத்தோடு தொழுவாலோ, வகஅன்னமா காம குல்லல் லைல், முழு இரவும் நின்று வணங்கிய நன்மை கிடைக்கும். மேலான பெரியார்களே சோதரர்களே, ஒரு சிறிய முயற்சி, இதனால் அல்லாஹு தாலா பாதி இரவு நின்று வணங்கிய நன்மையை தாரான். சுபஹுக்கு ஒரு முயற்சி செய்கிறோம், தூக்கத்தை விட்டுட்டு வாரோம், ஒரு தியாகத்தை செஞ்சுட்டு வாரோம், இதனால் அல்லாஹு தாலா முழு இரவும் நின்று வணங்கிய நன்மையை தாரான். மேலான பெரியார்களே சகோதரர்களே, புகாரி இமாம் வந்து ஈமானுக்காண்டு உட்கார்றத நிபந்தனையாக சொல்லிக்கிறாங்க. காரி காப்னு உபை ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, வாங்க நாங்கள் ஈமானுக்காண்டு உட்காருவோம். அவங்க வந்து சஹாபாக்களில் காரி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் என்னது சஹாபாக்களில் முஹத்திஸ். அவங்க போயிட்டு பஜாரில் போய் சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அனந்தர சொத்து பங்கிடப்படுது சொல்லிட்டு அங்கேயே நின்று கொண்டான்.
அதனால இவங்க போயிட்டு வந்தோடனே இவங்க வந்து சொன்னாங்க அங்கே ஒன்றுமே பங்கிடப்படலைன்னு சொல்லி. இவங்க கேட்டாங்க, நீங்கள் என்ன பார்த்தீங்க? சிலர் தொழுது கொண்டு, சிலர் ஹலால் ஹராத்தை படித்து கொண்டு இருக்கிறாங்க. அவர் சொன்னாங்க, இதுதான் என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த அனந்தர சொத்துன்னாங்க. மேலான பெரியார்களே சோதரே, அல்லாஹுடைய கலாமுடைய வார்த்தை, அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வார்த்தைக்குது, இதுதான் எங்களுடைய அனந்தர சொத்து. இதை நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் எடுக்கிறது மூலமாகத்தான் எங்களோட நிலைமைகள் சீராகும். இதில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈடெடுத்து வச்சுக்கிறான். ஒரு மனிதனுடைய கடைசி முடிவு எப்படி இருக்கணும்? அல்லாஹுடைய பொருத்தத்தை அடையணும், சொர்க்கத்தை அடையணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி துஆ கேட்பாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ரிதாக வல் ஜன்னா. யா அல்லாஹ், நான் உன்னிடத்தில் பொருத்தத்தை கேட்கிறேன், சொர்க்கத்தை கேட்கிறேன். பொருத்தத்தை கேட்குறேன்னா என்னது? அல்லாஹுடைய கட்டளைகளை நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் எடுத்து நடக்கிற மூலமாக அல்லாஹுடைய பொருத்தம் கிடைக்கும். அல்லாஹுடைய விலக்கல்களை தவிர்த்து நடக்கிற மூலமாக அல்லாஹுடைய பொருத்தம் கிடைக்கும். சொர்க்கத்துக்கு தகுதியானவர்கள் நாங்கள் மாறுவோம். இப்போ இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் ஒவ்வொரு நபிமார்களும் வந்து சொன்னாங்க, கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹு. நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹுவை ரப்பா ஏற்றுக்கொள்ளுங்க, நீங்கள் வெற்றி பெறுவீங்கன்னு சொன்னாங்க. யாரெல்லாம் அல்லாஹுவை ரப்பா ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்கெல்லாம் வெற்றி பெறுவாங்க. ஆலமுல் அர்வாஹில் வச்சு அல்லாஹ் கேட்டான், அலஸ்து ரப்பிக்கும், நானெல்லாம் அவங்களோட ரப்பு. அப்போ அங்கெல்லாம் சொன்னோம், காலூபலா, யா அல்லாஹ் நீ இல்லாமல் வேறு யார் நிச்சயம் ஒரு உடம்படிக்க ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். வஜ்ஜகத்தில் ஓதுறோம் என்னது? வஜ்ஜஹத்து வஜியல் இல்லதி ஃபதரஸ்ஸமாவாதி வல் அர்ல். வானம் பூமியை படைச்ச அல்லாஹ் பக்கம் என்ற முகத்தை திருப்பிட்டேன். இன்ன சலாத்தி, நிச்சயமா என்ற தொழுக, மனுஷ்கி ஏனைய வணக்கங்கள், ஒமஹ்யா ஒமாத்தி, நான் உசுர் வாழ்றது மௌத்தாரெல்லாம் லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தாராகிய ரப்புக்குரியது. லா ஷரீக்கலோ, அவனுக்கு இணை இல்லை, வணக்கத்தில் அவனுக்கு கூட்டாக்க இயலாது, எல்லாமே அல்லாஹுக்கான மட்டும்தான் செய்யணும். விதாலிக்க உமிர்த்து, நான் இதுக்காக தான் ஏவப்பட்டிருக்கிறேன். ஒமான மினல் முஷ்ரிகீன், நான் இணை வைக்கக்கூடிய காஃபிர் இல்லை. மேலான பெரியார்களே சோதரர்களே, அப்போ இந்த கலிமா மூலமாக, இந்த தக்குவா மூலமாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் சொர்க்கத்தையும் நாங்கள் அடையணும். அல்லாஹ்வுடைய கோபம் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடணும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் சக்திக வன்னார், நரகத்தை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன், உன்னுடைய கோபத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடுகிறான். மேலான பெரியார்களே சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துடைய வாழ்க்கை ஒரு எக்ஸாமை தான் ஆக்கிக்கிறான். அல்லதி ஹலக்கல் மௌத் வல் ஹயாத் லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களுக்கு மௌத்தையும் ஹயாத்தையும் என்னத்துக்காக வேண்டி நாங்கள் படிச்சுக்கன்னா, உங்களை சோதிக்கிறதுக்காக வேண்டி, உங்களை யார் மிக நல்ல அமல் செய்து வாருங்கன்னு சோதிக்கிறதுக்காக வேண்டி. மேலான பெரியார்களே சகோதரர்களே வாலிபர்களே, நாளைக்கு எக்ஸாமுக்கு ஓலோவல் மாணவர்கள் தயாராகிறாங்க. அப்போ இவங்க எவ்வாறு தயாராக வேண்டும்? இவங்க படித்த விஷயங்கள் தான் இவங்களுக்கு வரப்போகுது. மேலான பெரியார்களே சகோதரர்களே, இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு குர்ஆன் மூலமாக, ஹதீஸ் மூலமாக எங்களுக்கு வரக்கூடிய கேள்விகளை அல்லாஹ் சொல்லிட்டான். கபூரில் வச்சு கேட்கப்படும், மன் ரப்புக்க, உங்களோட ரப்பு யாருன்னு கேட்கப்படும். அப்போ எங்களோட உள்ளத்தில் என் ரப்பு அல்லாஹ் என்று இருந்தால் தான் அங்கே செல்லும் என் ரப்பு அல்லான்னு செல்லும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கை வழிமுறை இருந்தால் தான் அங்கே செல்லும் என்ற வழி, என்ற வாழ்க்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கை வழிமுறை. என்னுடைய பழக்க வழக்கம் இஸ்லாமாக இருந்தால் தான் சொல்லும் என்ற பழக்க வழக்கம் இஸ்லாம்னு சொல்லிடும். சஹாபாக்கள் எப்படின்னு சொன்னால் யஹூதியர்களுடைய வாழ்க்கையை விட்டு மிச்சம் தூரத்தில் தெரிவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் யஹூதியர் நசாராக்களுடைய வாழ்க்கையை விட்டு மிக தூரத்தில் தெரிவாங்க. அப்போ முஸ்லீம்களையும் காபிரையும் பிரித்து காட்டக்கூடியது இது வந்து என்னது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னத்தான வாழ்க்கை வழிமுறை. 5 நேரம் தொழுகிறது இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கை வழிமுறை. குர்ஆனை விளங்கி ஓதுறது,
அடுத்த காலமால திக்ர் செய்கிறது. மேலான பெரியார்களே சோதரர்களே, அப்போ இந்த எக்ஸாமுக்கு நாங்கள் போகிறதுக்கு தயாராகிறோம். இதுபோல் எங்களோட ஆகிரத்துடைய பயணத்துக்கு நாங்கள் தயாராக வேண்டியது. அதுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இஸ்லாத்தை தந்திருக்கிறான். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய நாள் உங்களுடைய தீனை நான் பூர்த்தி செஞ்சிட்டேன். வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய நிஅமத்தை நான் உங்களுக்கு பரிபூர்ணப்படுத்திட்டேன். வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இஸ்லாத்தை மார்க்கமாக நான் உங்களுக்கு பொருந்தி கொண்டுட்டேன். யாரெல்லாம் இஸ்லாத்தை பின்பற்றி கொண்டு வாழ்கிறாங்களோ அவங்க வெற்றியாளர்கள். யார் இஸ்லாம் அல்லாத வாழ்க்கை முறையை பின்பற்றுவாங்களோ அவங்க இடத்திலிருந்து அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. அஷவில் தானவந்துல்லா சொல்கிறாங்க, ஒருத்தர் ஒயிட் போர்டில் எழுதுகிறாங்க, என்னது 0000ன்னு எழுதுகிறாங்க. அப்போ இந்த 00க்கு எப்போ பெறுமதி வருமானு சொன்னால், இந்த எல்லா ஜீரோவுக்கு முன்னாலேயும் உண்டை போட்டால் தான் அந்த ஜீரோவுக்கு பெறுமதி வரும். 10, 100, 1000, 10,000 இப்படி பெறுமதி வரும். மேலான பெரியார்களை சோதரர்களே, இப்போ நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். இப்போ நாங்கள் கலிமாவோட அல்லாஹ்வை விசுவாசம் கொண்டு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள விசுவாசம் கொண்டு நாங்கள் செய்யக்கூடிய அமலுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 1லேருந்து 10, 10லேருந்து 700 மடங்காக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு கூறித்தாரான். ஆனால் அந்நியவர்களுக்கு இந்த பாக்கியம் இல்லை. இதனால்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்றான், ருபமா யவதுல்லதீன கஃபரு லவ் கானு முஸ்லிமீன். அன்று நாளில், கியாமத்து நாளில் நிராகரித்தவர்கள் ஆசைப்படுவாங்க, நாங்கள் கலிமா சொன்ன முஸ்லீம்களா உலகத்தில் வாழ்ந்திருக்கோம்னு சொல்லி கவலைப்படுவாங்க. யௌம யகூலுல் காஃபிரு யா லைதனி குந்து துராபா. அந்த நாளில் அல்லாஹ்வை நிராகரித்தவங்க, நபியை நிராகரித்தவங்க ஆசைப்படுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் மண்ணோட மண்ணாக போயிருந்தா, இந்த மிருகங்கள் மண்ணாக போகிற மாதிரி அது கேள்வி கணக்கு முடிஞ்சத்தோட மண்ணால் ஆக்கிடுவான். அப்போ இதுமாய் ஆகிருக்கணுமேன்னு அவங்க கவலைப்படுவான். மேலான பெரியார்களை சோதரே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். இதுதான் இஸ்லாம். இஸ்லாம்னா என்னது? அல்லாஹுக்கு அடிபணிகிறது. அடுத்தது அல்லாஹ்வோட கட்டளைகளை எடுத்து நடக்குது. நபியுடைய வாழ்க்கை முறையை நாங்கள் முன்மாதிரியாக எடுத்து நடக்கிறது. இஸ்லாத்துடைய பழக்க வழக்குகளை நாங்கள் பின்பற்றுறது. மேலான பெரியார்களே சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு குறுகிய கால வாழ்க்கையை தான் அல்லாஹ் தந்திருக்கிறான். நாளைக்கு என்னது, பிள்ளைகள் எக்ஸாமுக்கு போகக்களையும் உலமாக்கள் ஒரு வழி காட்டுறாங்க. நீங்கள் என்னது, எக்ஸாமுக்கு போக முன்னால் என்னது, நீங்கள் பரது தொழுகையில் அந்தந்த டைமில் நீங்கள் தொழுது கொள்ளுங்க. அடுத்தது என்னது, 2 ரக்காத் நீங்கள் என்னது இஸ்திகாரா என்ன நலவு வேண்டி தொழுங்க. அதில் என்ன தொழுது முடிஞ்சதுக்கு பின்னால் என்ன யா ரஹ்மான் சொல்லி 100 தரம் ஓதுங்க, இரக்கமுள்ளவனே. அடுத்தது யாசின் ஓதிக்கோங்க 1 தரம். அடுத்தது என்ன துவா கேளுங்க அல்லாஹ்ட்ட. அடுத்தது பேப்பரை பார்த்தோன்னே பயப்பட வேணாம், பிஸ்மில்லா சொல்லி பாருங்க, 1 தரம் வாசிங்க, 2வது தரம் வாசிங்க, 3வது தரம் வாசிங்க. அடுத்தது ஏதாவது கஷ்டமான கேள்வி வந்தால் அல்லாஹும்ம லா சஹ்ல இல்லா மா ஜஅல்தஹு சஹ்லா, யா அல்லாஹ் எதை நீ லேசாக்கினோ அதுதான் லேசி. நீ நாடினன்னு சொன்னால் கஷ்டத்தையும் கவலையும் நீ லேசாக்குவாய். அப்படிலாம் ஸலவாத் ஓதுங்க. மேலான பெரியார்களை சோதரே, இமாம் சுதைஸ் அவங்க இமாமுல் ஹரமைன் அவங்க சொல்கிறாங்க, ஸ்ரீலங்காவில் வந்திருக்கக்கூடிய சோதனைக்கு அவங்க தீர்வு சொன்னாங்க. எப்படின்னு சொன்னால், நீங்கள் உங்களோட வாலிபர்களை 5 நேரம் தொழுது அவங்க இஸ்லாத்துடைய வாலிபர்கள்னு சொல்லி நிரூபிக்க வைங்க. 2வது மற்றவங்களை ஏசுறத்தை விட்டுட்டு ஒத்துமை ஆகுங்க. அடுத்தது உங்களோட பாவங்களுக்கு நீங்கள் இஸ்திஃபார் செய்யுங்க. நீங்கள் அல்லாஹ்வுடைய உதவியை கண்ணுக்கு முன்னால் காணுவீங்க. யார் அல்லாஹும்ம ஃபிர் லில் முஃமினீன வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்,
என்று சொல்லி யார் 27 தடம் ஓதுவாங்களோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவங்கள ஒருத்தர் ஆயிடுவாங்க, ரிஸ்க் கொடுக்கப்படக்கூடியவங்கள ஒருத்தர் ஆயிடுவாங்க. எத்தனை மூமின்கள் எத்தனை முஸ்லீம்கள் இருக்கிறாங்களோ அத்தனை அளவு நன்மை கிடைக்கும். எங்களோட பாவத்துக்கும் நாங்கள் அல்லாஹ் இடத்துல பாவம் மன்னிப்பு தேடணும். மூமினான ஆண்கள் பெண்களுடைய பாவத்துக்கும் நாங்கள் பாவம் மன்னிப்பு தேடணும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட தாவத்தை பற்றி அல்லாஹ் சூரத்து நூஹ்ல அல்லாஹ் சொல்கிறான். அவங்க சொல்கிறாங்க என்னது, வகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. நான் சொன்னேன் என்னுடைய கூட்டத்துக்கு உங்களோட ரப்பிடத்தில் நீங்கள் பாவம் மன்னிப்பு தேடுங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் வ அதூபு இலைஹ் என்று சொல்லி அல்லாஹ் இடத்துல பாவம் மன்னிப்பு தேடுங்க. யுர்சிலு ஸமா அலைக்கும் மித்ராரா, உங்களுக்கு தொடர்படியான மழையை அனுப்புவான். விவசாய நிலங்களுக்கு தேவையான எப்போ தேவையோ அப்போ மழை அனுப்புவான். யும்திதுக்கும் பிஅம்வாலி வ பனீன், செல்வ நிலையை உண்டாக்குவான். பிள்ளை பாக்கியத்தை அல்லாஹ் தருவான். வஜஅல்லக்கும் ஜன்னாத்து அன்ஹாரா, தோட்டங்கள் ஆறுகளை அல்லாஹ் தருவான். இஸ்திக்பாருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலேயும் அல்லாஹ் வாக்களிச்சிக்கிறான், ஆகிரத்திலேயும் சொர்க்கத்தை தோட்டம் துறகுல அல்லாஹ் வாக்களிச்சிக்கிறான். மேலான பெரியார்களே சோதரே, புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க வந்து ஒரு மனிதனுடைய நியத்து சரியாக இருக்கணுங்கிறதுக்காண்டி இன்னமல் அமாலு பின்னியாத் என்று சொல்லி முதலாவது ஹதீஸை கொண்டாந்துக்கிறான். ஒரு மனிதனுடைய நியத் சீராகும் பொழுதுதான் அவனுடைய அமல்களுக்கெல்லாம் கூலி கொடுக்கப்படுது. ஈமான் சாலிஹான உள்ளவங்களோட நியத் சரியாகும் பொழுதுதான் ஆட்சியாளருடைய படையில் இல்லை, ஆட்சியாளருடைய என்னது ஆட்சியில் அல்ல, ஈமான் சாலிஹானவருடைய நியத் சரியாகும் பொழுது எங்கே பழம் முளைக்குதோ அந்த பழத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரதிபலனும் உண்டாக்குறான். மேலான பெரியார்களே சோதரே, கடைசி ஹதீஸை புகாரி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, என்னது மீசான் தராசில் மிச்சம் பாரமானது, நாவுக்கு மிகவும் லேசானது. அடுத்தது என்னது, அது மிகவும் அல்லாஹ்வுக்கு என்னது அன்புக்குரியது. அதுதான் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல் அஸீம் என்ற ஹதீஸை கொண்டு வராங்க. இதன் மூலமாக என்ன விளங்கப்படுதுன்னு சொன்னால், ஒரு மனிதனுடைய நியத்து சரியாக இருக்கும் பொழுதும் அவனுடைய அமலுக்கு கூலியும் சரியாக கொடுக்கப்படும். அடுத்தது அவனுடைய வாழ்க்கையும் சீராகிடும். அடுத்து ஒரு மனிதனுடைய கடைசி முடிவு எப்படி இருக்கணும், அல்லாஹ்வுடைய திக்ரோட போகணும் என்கிறத விளங்கப்படுத்துகிறாங்க. மேலான பெரியார்களே, அப்போ அதனால் நாங்கள் எங்களோட ஒவ்வொரு அமலுக்கும் நியத்தை சரிப்படுத்தி கொள்ளணும். அடுத்தது அமலுக்கு கூலி கொடுக்கப்படும். அடுத்தது நாங்கள் அந்நியவர்களுக்கு பதுவா செஞ்சாலும் அந்நியவர்களுக்கு பதுவா எப்போ ஏற்றுக்கொள்ளப்படும் சொன்னால், எங்களோட உள்ளத்தில் என்ன இருக்கணும்னு சொன்னால் அவங்களுக்கு ஹிதாயத்து தான் நியத்தாக இருக்கணும், அவங்களுடைய ஈடேற்றம் தான் என்னது நியத்தாக இருக்கணும். மேலான பெரியார்களை சொல்லலே, அப்படி இருந்தால் தான் அல்லாஹ் என்னது எங்களோட துஆக்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும். துஆவை கபூல் செய்கிறதுக்கு 2 நிபந்தனை, ஒன்று தாவத், அடுத்தது தக்குவா. அப்போ இதுதான் என்னது துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகிறதுக்கு 2 நிபந்தனை. மேலான பெரியார்களே சோதரே, அப்போ தீனுடைய உலமாக்கள் சொல்கிறாங்க, ஒரு மனிதர் என்னது நியத்து சரியாக இருக்குது, அவருடைய அமலும் சரியாக இருக்குது, அவருடைய கடைசி முடிவும் சரியானதாக அமையும். அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புகாரி ஷரீஃபை கேட்டதிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு பிரதிபலனை அல்லாஹ் உண்டாக்குவானாக. துனியா ஆகிரத்துடைய நிலைமைகளை அல்லாஹ் சீராக்குவானாக.